guys, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சி புக்கில் இருக்கிற செகண்ட் லெசன் ஆன லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள். அந்த லெசனில் இருக்கிற ஒவ்வொரு சம்மா நம்ம ஒவ்வொரு வீடியோலையாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு தொடர்ச்சியாக இன்னைக்கு வருவாய் மற்றும் செலவின கணக்கிற்கான படிவம். அந்த படிவத்தில் எப்படிலாம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எப்படி ஈஸியாக மனப்பாடம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சம் நல்லா புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். This video is sponsored by SBO Digital Marketing. SBO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சங்கம் அப்படி இல்லைன்னா நிறுவனத்தின் பெயர். எந்த ஒரு சம் செஞ்சாலுமே நம்ம அந்த சம்முக்கான மேலே ஹெட்டிங் எழுதுவோம். ஸோ அந்த ஹெட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சங்கமோ அப்படி இல்லைன்னா அந்த கம்பெனியோட நேமோ நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் எப்போ அந்த கம்பெனி ஃபினிஷ் பண்ணாங்க அப்படின்னு அந்த தேதியும், நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கு அப்படின்ற மாதிரி மேலே ஹெட்டிங் எழுதிக்கணும். அதுக்கப்புறமா பற்று வரவு அப்படின்ட்டு ஒரு டேப்லர் காலம், அதாவது செலவுகள் ரூபாய், வருமானம் ரூபாய் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, செலவுகள் எதெல்லாம் கம்பெனியை விட்டு நம்ம செலவுகள்னு செய்கிறோம், எதெல்லாம் கம்பெனிக்குள்ளே வருமானம் அப்படின்ட்டு வருது, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்பளம். நம்ம கம்பெனியோட ஓனராக இருந்தோம் அப்படின்னா நம்ம சம்பளமானது நம்மளோட எம்ப்ளாயிக்கு கொடுப்போம். ஸோ அப்போ அது நமக்கு ஒரு செலவுகள் சைடு வரக்கூடியது. அறக்கொடை, ட்ரஸ்ட் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுக்கு அறக்கொடை மூலமாக நம்ம செலவுகள் செய்வோம். ஸோ வாடகை கொடுக்கறது மூலமாக நம்ம செலவுகள் செய்வோம். நன்கொடை செலுத்தியிருப்போம். எழுது பொருள் இந்த மாதிரிலாம் வாங்கி அதுக்கான காசு நம்ம செலுத்தியிருப்போம். ஸோ இது எல்லாமே எதில் வரக்கூடியது அப்படின்னா செலவுகள் சைடு. நிலைச்சொத்து விற்பனை மீதான நட்டம். நம்மளுடைய சொத்தானது நம்ம விற்றுக்கோம், அதுக்கு மூலமாக நமக்கு கிடைச்ச நட்டம். லாபம்னா வருமானம் சைடு. ஸோ நமக்கு இங்கே நட்டம் தானே ஆயிருக்கு, அப்போ நம்ம அதுக்கு ஒரு செலவு தானே. ஸோ அந்த சைடு பற்று சைடு வரக்கூடியது. அதுக்கப்புறம் தேய்மானம். ஏதாவது ஒரு பொருள் ரொம்ப நாளாக மிஷின் ஓடிக்கிட்டு இருந்தது, திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பழுது பார்ப்ப செலவு செஞ்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி தேய்மானம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கும் ஏதோ செலவுகள் செஞ்சுருப்போம். ஸோ அதுவுமே செலவுகள் சைடு. அதுக்கப்புறமா உபரி. நம்ம டோட்டலாக அமௌண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கத்து ஆன்சர் நமக்கு கம்மியாக வந்துச்சு அப்படின்னா அதை உபரி அப்படின்னும், செலவுகளை காட்டிலும் மிகுதியான வருமானங்கள் அப்படின்னு எழுதணும். இப்போ வரவு சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தா. சந்தா அப்படின்னா நம்ம ஒரு போனஸ் மாதிரி பெற்றது, ஸோ அது வருமானம் சைடு வரும். நன்கொடை நம்ம பெற்றுக்கோம் அப்படின்னா அது வருமானம் சைடு வரும். சேர்க்கை கட்டணம் பெற்றது அப்படின்னா அது வருமானம் சைடு வரும். நம்ம மானியம் இல்லை போனஸ் ஏதாவது பெற்றுக்கோம் அப்படின்னா வருமானம் சைடு வரும். வாடகை பெற்றது. ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்த நம்ம வாடகைக்கு கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுக்கான வருமானம் மாத இதுவாக நமக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வாடகை நம்ம தான் பெற்றிருப்போம், அது நமக்கு வருமானம். வட்டி பெற்றிருப்போம், ஒரு இது நம்ம கட்டியிருந்தோம் அப்படின்னா அதில் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அது மூலமாக நமக்கு வருமானம் சைடு வரக்கூடியது. நிலை சொத்து விற்பனை மீதான லாபம். ஒரு நிலையாக ஒரு சொத்து இருக்குது, அது விற்றுருக்கோம், அதுக்கு நமக்கு லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னா அது வருமானம். அதுக்கு நட்டம் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அது செலவுகள் சைடு வரும். இப்போ இந்த சைடு பேலன்ஸ் அமௌண்ட் நமக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றாக்குறை, அதாவது வருமானத்தை காட்டிலும் மிகுதியான செலவுகள் அப்படின்ட்டு நம்ம எழுதணும். ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஃபார்முலா. இந்த மாதிரி கொஷின் கொடுத்து எந்த சம் கேட்டாலும் சரி, அதாவது வருவாய் மற்றும் செலவின கணக்குன்னு சொல்லிட்டு எந்த சம் கேட்டாலும் சரி, நீங்கள் இந்த ஃபார்முலா மட்டும் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்சர் சீக்கிரமாகவே ஈஸியாகவே நம்மளால் போட முடியும். இருப்பு கட்டும் தொகையானது பற்றாக்குறை அப்படி இல்லைன்னா உபரியாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அது 2 சைடு பேலன்ஸை பொறுத்து தானே இருக்கும். இந்த படிவம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.